Sure, sure. Okay, pa. So we'll start. So we're going to have 4 days of AWS sessions. ஸோ இந்த 4 டேஸ்ல என்னெல்லாம் பண்ண போறோன்ற ஒரு சின்ன லைக் அஜெண்டா மாதிரி சொல்றேன். சரிங்களா? ஸோ we're going to deploy your full stack applications. சரிங்களா? மேபி வித் டாக்கர் வித்தவுட் டாக்கர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். பட் டுடே இஸ் டே 1. ஓகே. ஸோ இங்க எத்தனை பேர்ட்ட ஃபர்ஸ்ட் AWS அக்கௌண்ட் இருக்குப்பா? we're going to do it on AWS. just put it on chat. yes or no. என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குன்னா எஸ்ன்னு போடுங்க, அக்கௌண்ட் இல்லைன்னா நோன் போடுங்க. அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர், ஓகேங்களா, எவ்ரிபடி இஸ் இன்டராக்டிவ் அட்லீஸ்ட் இன் சாட். ஓகே, ஃபார் நெக்ஸ்ட் 1 hour. நோ நோ எவ்ரிபடி நோனா நோ போடுங்க, எஸ்னா எஸ். அண்ட் உங்களோட ரெக்கார்டிங்ஸ் இருக்குங்களா? இந்த 4 days ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் வந்து ரெக்கார்டிங்ஸ் பிளஸ் ஐ போஸ்ட் லாட் ஆஃப் சப்போர்ட் வீடியோஸ். சப்போர்ட் வீடியோஸ்னா நான் AWS அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது இன்னைக்கு நான் ஷோ பண்ணுவேன்ப்பா. பட் ஐ நாட் பி ஏபிள் டு ஆட் கார்டு லாட் ஆஃப் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால நாங்கள் வந்து தனியாக வந்து ரெக்கார்டட் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகேங்களா? அந்த வீடியோ பார்த்து நீங்க செஷன் முடிஞ்ச உடனே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். யார்கிட்ட அக்கௌண்ட் இல்லையோ கவலைப்படாதீங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஐ புட் லாட் ஆஃப் சப்போர்ட் வீடியோஸ் ஆன் விண்டோஸ். ஓகேங்களா? எப்படி விண்டோஸ்ல வந்து உபுண்டு இன்ஸ்டால் பண்றது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து உங்க சேம் டிரைவ் இருக்குல்ல. ஸோ உங்களோட ஃபுல் ஸ்டாக் டிரைவ் இருக்குமா? எப்படி ஃபுல் ஸ்டாக் டிரைவ் லிங்க் இருக்குல்ல, அதுல AWSன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் இந்த ரெக்கார்டிங்ஸ் 4 days ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணுவேன்ப்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டவுட்ஸ் யாருக்கா இருந்துச்சுன்னா நீங்க சாட்லயும் போடலாம், இல்ல மைக் ஆன் பண்ணி என்கிட்ட கேட்கலாம், இல்ல செஷன் முடியும் போதும் நீங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். ஆர் குரூப்ல வந்து என் நம்பர் இருக்குப்பா. ஓகேங்களா? இஃப் யூ கெட் ஆஃப்டர் செஷன் யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் யுவர் எரர், மெசேஜ் மீ. ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் தேர்ட் விஷயம், இந்த 4 நாளுமே ஓகேங்களா, ஐம் நாட் வாட்டர் பட் முன்னாடி இந்த ட்ரைனர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. பட் ஃபார் திஸ் 4 days யூ guys should மேக் ஷூர் சாட்ல வந்து இன்டராக்டிவா இருக்கு. ஓகே, அண்ட் நான் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆன் யுவர் கம்யூனிட்டி ஐம் போஸ்டிங் இட் ரைட். ஸோ அதில் வந்து நான் 5 minutes முன்னாடி ரிமைண்டர் மெசேஜ் போடுவேன்ப்பா. ஓகே, அதுக்கப்புறம் ஜாயின் நவ் அப்படின்ற ஒரு மெசேஜ் போட்டேன் அப்படின்னா வி ஆர் ஸ்டார்டிங். அதுல இருந்து நான் 2 to 3 minutes வெயிட் பண்ணுவேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் 5 more minutes. ஸோ நாட் வெயிட் நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து. ஓகே, ஜாயின் நவ் அப்படின்னு சொல்லி நான் கிளாஸோட மெசேஜ் போறேன்னா மேக் ஷூர் ஜாயின் இட் ஆன் 2 to 3 minutes. ஓகே, சரி, ஓகே, வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மெயினா இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்கீங்களா? ஸோ மேபி உங்க பழைய ட்ரைனர்ஸ் எனிபடி ஆஃப் டிப்ளாய்ட் எனி திங்ஸ் லைக் நீங்க பண்ண ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனா இருக்கட்டும், ஒரு பேக் அண்ட் அப்ளிகேஷனா இருக்கட்டும், இல்ல ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸா இருக்கட்டும், டிப்ளாய் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? பேசிக்கா டிப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னன்னே சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ உங்க அப்ளிகேஷனை லோக்கல்லே ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சர்வர்ல போயிட்டு நீங்க கோட போட்டீங்க அப்படின்னா ஸோ எவ்ரிபடி அதர் மெம்பர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் கேன் ஆல்சோ ஆக்சஸ் இட். கிளியர்? ஸோ அதுக்கு தான் நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்றோம். ஒரு சர்வர்ல போயிட்டு கோட ரன் பண்றோம். இந்த டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் வந்து நான் 2 டைப்பா எப்பயுமே பிரிப்பேன்பா. ஒன் இஸ் சர்வர் பேஸ்ட் அண்ட் அதர் ஒன் இஸ் சர்வர்லெஸ் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சர்வர்லெஸ் பார்க்கலாம்.
server based. What is serverless based, server based? உங்களுக்கு அடுத்த டவுட் வரலாம். நீங்க தான் இப்பதான் சொன்னீங்க ஒரு 2 நிமிஷம் முன்னாடி லைக் கோட் எல்லாமே சர்வர்ல தான் போட போறோம், ஒரு கம்ப்யூட்டர்ல தான் போட போறோம் அப்படின்னு. இப்போ சர்வர்லெஸ்னா கம்ப்யூட்டர் கிடையாதா அப்படின்னா இல்லப்பா. ஓகேங்களா? த கம்ப்ளீட் சர்வர், ஓகேங்களா, த கம்ப்ளீட் சர்வர் ஆர் கம்ப்யூட்டர் வில் பி மேனேஜ்டு பை தட் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கோடை நீங்க வந்து டிப்ளாய் பண்ணோம், ஒரு கோட போய் டிப்ளாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மேபி நீங்க ஒரு ஜாவா கோட வந்து டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல. அப்ப ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கணுமா இல்லையா? இதே ஒரு எக்ஸ்பிரஸ் கோட வந்து டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்ப என்ன இன்ஸ்டால் ஆயிருக்கணும்? நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கணும்ல? எஸ் ஆர் நோ ஆன் தட் கம்ப்யூட்டர்? அப்ப அத வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியே டேக் கேர் பண்ணிப்பாங்கப்பா. ஓகே, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றது அந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாங்கன்னா இட் இஸ் கால் சர்வர்லெஸ். ஸோ அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க. பண்ணலனாலும் நான் ஹெல்ப் பண்றேன்ப்பா. ஐ டூ இட் அகைன் ஃபார் யூ கைஸ். மேபி ஓல்ட் ட்ரைனர்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெர்சல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்களா? கிவ் மீ அட்லீஸ்ட் தம்ஸ் அப். எத்தனை பேர் வெர்சல் பண்ணாங்க? யூ வாஸ் டிப்ளாயிங் யுவர் ஃப்ரண்ட் அண்ட் கோட், யுவர் ரியாக்ட் கோட், நெக்ஸ்ட் ஜேஎஸ் கோட் ஆன் யுவர் வெர்சல். ஸோ வெர்சல் கம்பெனி என்ன பண்ணுச்சுப்பா? It was starting the server. It was installing all the dependencies. It was taking your code. அவங்களே எல்லாமே பண்ணி அவங்களே உங்களுக்கு லிங்க் கொடுத்துறாங்க. கரெக்டா ஒரே ஒரு கிளிக், மேபி பட்டன் கிளிக்ஸ் பண்ணிருப்பீங்க, அவ்வளவுதான். நீங்க ஏதாவது கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணீங்களா? நீங்க ஏதாவது கோட போய் கம்ப்யூட்டருக்குள்ள போய் எஸ்எஸ்ஹெச் பண்ணி டிப்ளாய் எல்லாம் பண்ணீங்களா? நோ. அதுதான் சர்வர்லெஸ்பா. அதுக்கப்புறம் ரெண்டர், ரெண்டர் கேள்விப்பட்டீங்களா? ஃபார் யுவர் பேக்கெண்ட் ரெண்டர் யூஸ் பண்ணாங்களா? Render is also for a serverless. Super. So இது வந்து பாத்தீங்கன்னா for React and next is actually backend கூட இதுல deploy பண்ணலாம், but it is very good for your front end codes. ஓகேங்களா? And render is very good on, it's very good on React, but also it is popularly used for your backend applications like Express, node based, புரியுதுங்களா? Express, Node.js. ஸோ இந்த மாதிரி இருக்க அப்ளிகேஷன்ஸ் இதில் டிப்ளாய் பண்ணுவாங்க ரெண்டர்லப்பா. மோஸ்ட்லி இது ரெண்டும் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இப்போ சர்வர்லெஸ்ஸுக்கு வரலாம்ப்பா. சர்வர்லெஸ்னா என்ன மீனிங் சொன்னேன்? சரி, சர்வர் பேஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, உங்ககிட்ட கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்கப்பா. உங்களுக்கு 4 GB கம்ப்யூட்டர் வேணுமா? ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன இருக்குப்பா? ரேம் அண்ட் ரோம் இருக்கும், கரெக்டா? ஒரு 8 GB ரேமோட, ஒரு 512 GB ஸ்டோரேஜோட உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துட்றேன். நீங்க அதுக்கப்புறம் போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். நீங்க தான் ஆட்டோ ஸ்கேல் பண்றது எல்லாமே நீங்க தான் பண்ணணும். அப்பனா அது பேர் சர்வர் பேஸ்ட். இந்த சர்வர் கொடுக்கக்கூடியவங்க தான் பாத்தீங்கன்னா கிளவுட் ப்ரொவைடர்ஸ் சொல்லுவாங்கப்பா. இப்போ உங்களுக்கு சிம் கார்டு கொடுக்குறவங்களா என்னதுப்பா? ஏர்டெல், ஜியோ, வாட் ஆல் அதர் லைக் விஐ, ஆல் தோஸ் ஆர் சிம் ப்ரொவைடர்ஸ். அது மாதிரி நம்மளுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குறவங்க, சர்வர் கொடுக்குறவங்க பேர் கிளவுட் ப்ரொவைடர்ஸ். பாப்புலரான கிளவுட் ப்ரொவைடர்ஸ் யார் யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா சொல்லுங்க. வாட் ஆல் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் யூ கைஸ் நோ? சூப்பர். AWS, Azure, other cloud providers. GCP, super. Any other cloud providers? So first popular ஆனது வந்து பாத்தீங்கன்னா AWS பா. Next I used to call Azure always. Second popular one is Azure. Oracle. அதுக்கப்புறம் தான் GCP. ஓகே, கிளியரா? ஆனா நம்ம இப்ப எது சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா AWS சூஸ் பண்ண போறோம். கிளியர்?
ஸோ என்னெல்லாம் நம்ம டிப்ளாய் பண்ண போறோம்ப்பா. ஸோ ஏடபிள்யூஎஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா சொல்றேன், லைக் ஸ்டார்டிங்ல இருந்து. ஓகே, பட் பிஃபோர் தட் நம்ம இந்த 4 days என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியணும்ல. யூ ஷுட் கெட் அன் ஐடியால எதப்ப நீங்க டிப்ளாய் பண்ண போறீங்க நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஸோ அது என்ன டிப்ளாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேபி டிப்ளாய்மெண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்றேன். ஸோ நீங்க என்னென்ன கோட் பேஸ்லாம் பில்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ மேபி உங்களோட ஒன் ஸ்டாக் ப்ரோக்ராம்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் HTML கரெக்டா. ஆல் திஸ் HTML, CSS, JavaScript வெப்சைட்ஸ்ல என்னன்னு கூடுவாங்க, அதை யூஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் கரெக்டா. ஸ்டாட்டிக் வெப்சைட் டிப்ளாய்மெண்ட்ல என்னெல்லாம் வரும்பா. யூ ஹேவ் கோட் பேசஸ் ஆன் யுவர் HTML, CSS அண்ட் JavaScript. அதுக்கப்புறம் வந்து யூ யூஸ் டு கிரியேட் வெப் ஆப்ஸ் கரெக்டா. இதுல வந்து ரியாக்ட், ஜேஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, வேற எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. மேபி நெக்ஸ்ட் ஜேஸ், இது எல்லாமே வெப் ஆப்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பேக்அண்ட் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணீங்களா. which was created on your Node.js, Express.js. இதானே நீங்க யூஸ் பண்ண டெக் ஸ்டாக். வேற ஏதாவது பண்ணீங்களாப்பா இதை தவிர்த்து. மேபி ஓகே வீட் ரியாக்ட் வந்து யூ யூஸ் டு ஸ்டார்ட் வித் வீட் கரெக்டா. மேபி பார்சல், வெப்பாக், வீட், ஆல் these are ways to start React projects. Okay, I'll show you. மேபி வீட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ I'll do it with வீட். ஓகே, இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து லைக் இமேஜஸ்க்கு வந்து சிடிஎன் யூஸ் பண்ணீங்களா. வாட் வாஸ் த சிடிஎன் யூ கைஸ் யூஸ்ட். Cloudinaria or ImageNet, what trainer taught you. No. So images you guys was using ImageKit. ஸோ இமேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே தான், சர்வர் பேஸ் சர்வர்லெஸ்ப்பா. ஓகேங்களா. சர்வர்லெஸ் என்னதுப்பா, இமேஜ் கிட். சர்வர் பேஸ்னா சேம் கான்செப்ட். இமேஜஸ்க்கு நீங்க வந்து இமேஜ் கிட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம வந்து S3 யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, நான் சொல்றேன். ஸோ பேசிக்கலி இதே நீங்க பாருங்க டயக்ராமா. இமேஜஸ்க்கு சர்வர்லெஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இமேஜ் கிட்ட இந்த ஒரு ஆப்ஷன். நீங்க ஏதாவது ஒரு பட்டன் ஒரு இது செட்டப் பண்ணீங்களா. ஜஸ்ட் பட்டன் கிளிக்ஸ்ல இமேஜஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க கரெக்டா. யார் இன்ஃப்ரால மேனேஜ் பண்ணிக்கிட்டா. லைக் எவ்வளவு ஸ்டோரேஜ், அதை பப்ளிக்கா பிரைவேட்டா ஆக்சஸ் கண்ட்ரோல் எல்லாமே யார் பார்த்துக்கிட்டா இமேஜ் கிட். அப்ப இது சர்வர் பேஸ்டா சர்வர்லெஸ்ஸா. சர்வர்லெஸ். அப்ப சர்வர் பேஸ்ல நம்ம ஏடபிள்யூஎஸ் சூஸ் பண்ண போறோம். ஏடபிள்யூஎஸ்ல ஒரு முக்கியமான சர்வீஸ் ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ற பாத்தீங்கன்னா S3 அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. என்னன்னு கூப்பிடுவாங்க, S3 சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் சொல்லுவாங்க. அதையும் நம்ம கவர் பண்ண போறோம். கிளியரா ஃபார் இமேஜஸ். டேட்டா பேசஸ் ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. என்னென்ன டேட்டா பேசஸ் யூஸ் பண்ணீங்கப்பா. டிபிஸ். சர்வர்லெஸ்ஸா நம்ம பார்க்க போறது இல்ல. we are not going to see any serverless. It is always best to use serverless. ஓகேங்களா. ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க போறது இல்ல. பட் சர்வர்லெஸ்ஸா
என்னென்ன டிபிஸ் பாத்தீங்கப்பா? what all DBs you guys used? SQL he was using Postgres. Super. Postgres. And no SQL. No SQL. MongoDB Atlas. இதெல்லாம் சர்வர்லெஸ் அப்ரோச் புரியுதுங்களா? பிகாஸ் நீங்க எந்த கிளிக்ஸ் எதுவுமே பண்ண போறதில்ல, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சர்வர் இன்ஃப்ரால செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சர்வர்லெஸ் அப்ரோச் புரியுதா? எனி டவுட்ஸ்? ஸோ இதுல நம்ம இது கவர் பண்ண போறோம். ஓகே, சர்வருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிப்ளாய்மெண்ட் ஆர்கிடெக்சர் இந்த 3 வெப்சைட்ஸுமே லைக் சரி 3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, 3 டைப் ஆஃப் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்ஸ், ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ், நோட் எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் எப்படி டிப்ளாய் பண்ண போறோம் அப்படின்னா வித்தவுட் டாக்கர் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். யூ கைஸ் நோ அபவுட் டாக்கர்? எனிபடி ஹியர் ஹேவ் யூஸ்ட் டாக்கர்? எஸ் ஆர் நோ இன் சாட்? ஸோ வித்தவுட் டாக்கர் ஃபர்ஸ்ட் டிப்ளாய் பண்ண போறோம்ப்பா இது எல்லாத்துலயுமே. ஸோ எங்க பண்றோன்றத நான் சொல்றேன். ஓகே, அப்புறம் வித் டாக்கர் நம்ம பண்ண போறோம். நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போறோம்? I'm going to teach you everything on Docker. Okay, containerization பண்ண போறோம். நீங்க உங்க கம்பெனில போனாலும் ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷன்ஸ் போனா இட் வில் பி வித் டாக்கர். ஓகே, அதுவும் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய கிளியர்? இதுதான் நம்ம டேவோட அஜெண்டா. கிளியர்? அது தவிர்த்து நம்ம இமேஜஸ்க்கு என்ன பார்க்க போறோம்? we are going to see S3. மேபி டைம் இருந்துச்சுன்னா it will cover lot of other services also. Shall we start? Any doubts on 3 days plan? Sorry, 4 days sessions plan. இதான் நம்ம டிப்ளாய்மெண்டா பார்க்க போறோம். Everything we are going to do it on AWS. Shall we start from AWS account creation? Okay. AWS account create பண்றதுக்கு முன்னாடி I want to elaborate on the pricing spot. Anybody knows here what is the pricing of AWS? நம்ம யூஸ் பண்ண போற எல்லா சர்வீசஸ். Any idea? முன்னாடி பாத்தீங்கன்னா இட் வாஸ் 12 months ஃப்ரீ. ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா ஜிமெயில் ஐடிக்கு எத்தனை மாசம் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்கப்பா முன்னாடி? ஸோ முன்னாடி ஆக்சுவலா வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பிரைசிங்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ AWS வந்து ஆக்சுவலி இதுல 2 இருக்குப்பா. யாராவது அக்கௌண்ட் ஆக்சுவலி யாரும் அக்கௌண்ட் வச்சில்ல, பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 15th 2025க்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா யூ வுட் ஆல்வேஸ் கெட் என்ன கிடைச்சது? 12 months ஃப்ரீ. ஓகேங்களா? ஓகே, லைக் தேர் வாஸ் ஃப்ரீ லிமிட்ஸ் ஆன் எவ்ரி சர்வீஸ். 200+ சர்வீசஸ் இருக்கு AWS. நான் சொல்றேன் சர்வீஸ் என்னன்னு சொல்றேன். இட் வாஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ. பிளஸ் ஷார்ட் டேர்ம் ஃப்ரீ ட்ரையல்ஸுமே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போற EC2க்கு வந்து பாத்தீங்கன்னா EC2ன்னு ஒரு சர்வீஸ் பார்க்க போறோம். என்னன்னு சொல்றேன், இட் வாஸ் லைக் 720 hours per month ஃப்ரீ ஃபார் 12 months அப்படின்னு இருந்துச்சு. S3 நான் சொன்னல ஸ்டோரேஜ் சர்வீஸ்,
அதுக்கு வந்து இட் வாஸ் அரௌண்ட் 5 GB ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு இருந்துச்சு. இதெல்லாம் 2000 ஜூலை 15 2025 வரைக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பிரைசிங்க மாத்திட்டாங்கப்பா AWS. ஆஃப்டர்னு போட்டுக்கலாமா? ஆஃப்டர் ஜூலை 2025. ஸோ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, they introduce something called $100 immediate. ஓகேங்களா? நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, $100 இமீடியட்டா கொடுத்துருவாங்கப்பா. பிளஸ் அடிஷ்னலா, ஓகேங்களா, அது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியா நீங்க மெட் பண்ணீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு $100 கொடுத்துருவாங்க. டோட்டலா எவ்வளவு டாலர்ஸ் கிரெடிட் தருவாங்க? 200 USD. ஓகேங்களா? $200 எவ்வளவுப்பா? கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவாங்கப்பா. அக்கௌண்ட்ல உடனே கிரெடிட் பண்ணிடுவாங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இல்ல, AWS அக்கௌண்ட்ல. ஓகேவா? சோ அது பேர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மொத்த பிளான் வந்து முன்னாடி வந்து ஒரு பிளான் தான் இருந்துச்சு. இப்ப நீங்க கிரியேட் பண்ண போற அக்கௌண்ட் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்? AWS அக்கௌண்ட் டைப் என்னது? இட் இஸ் ஃப்ரீ பிளான் பா. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ரீ பிளான், அதுலதான் உங்களுக்கு இந்த $2 கிடைக்கும். 2 பிளான் இருக்கு, ஃப்ரீ பிளான், ப்ரோ பிளான், சார் பெய்டு பிளான். நீங்க ஃப்ரீ பிளானுக்கு போனாலும் இந்த $200 கிடைக்கும். ப்ரோ பிளானுக்கு போனா, அதான் அந்த பெய்டு பிளானுக்கு போனாலும் என்ன கிடைக்கும், இந்த $200 கிடைக்கும். பட் ஃப்ரீ பிளான் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம பே பண்ண போறோம் AWSக்கு. நோ. பட் இந்த ஃப்ரீ பிளான் வந்து பாத்தீங்கன்னா 12 months கிடையாது. இட் இஸ் ஒன்லி வேலிட் ஃபார் 6 months. கிளியரா? நீங்க ஓபன் பண்ற டேட்ல இருந்து 6 months வரைக்கும் தான் ஃப்ரீ. அப்ப 7th month என்ன பண்ணுவாங்க? உங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா. நோ, யுவர் அக்கௌண்ட் வில் பி கம்ப்ளீட்லி சஸ்பெண்டட் அண்ட் க்ளோஸ்ட். ஓகே, you should either upgrade it to paid plan or your free account will get suspended. All the services in the account will be terminated and it will be suspended. ஓகேங்களா? அப்ப 6 மாசம் கழிச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, you have to create a new account. ஓகே, கிளியர்? அகைன் அந்த அக்கௌண்ட்ல you will get a $200 credit. ஏன் இப்ப இதை மாத்தினாங்க? லைக் ஏன் இந்த பிரைசிங் பிளான மாத்தினாங்கன்னா, முன்னாடி இருந்த பிரைசிங்ல என்ன பிரச்சனைனா 12 months வரைக்கும் ஃப்ரீ இருக்குங்களா? மேபி நீங்க 12th monthல ஏதோ ஒரு கொஞ்சம் சர்வர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 13th monthல நீங்க ஆஃபே பண்ணல. அப்ப என்ன ஆகும்பா? AWS works on pay per use model. அப்ப it will get build. மேபி ஒரு 2 வருஷம் நீங்க ஆஃபே பண்ண விட்டீங்கன்னா, மேபி மறந்துட்டீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு eventually it will get built இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, மேபி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ட்ரையல் பண்ணி பார்க்கணும்னு வரவங்க, டெமோ பண்ணி பார்க்கணும்னு வரவங்க, நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்றதுக்காக பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, $200 கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட். ஸோ எல்லாமே பெய்டு தான். ஓகேங்களா? ஃபார் 6 months. கிளியர்? ஸோ தட் நீங்க லேர்ன் பண்ணிட்டு 6 months கழிச்சு என்ன பண்றது? எந்த சர்ப்ரைஸ் பில் எல்லாம் வராதுப்பா. 6 months கழிச்சு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கிளியர்? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாமா? ப்ரோ ஒரு டவுட். சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ இப்போ நம்ம இது பண்ணி AWS சர்வர்ல நம்ம ப்ராஜெக்ட் போட்டாச்சு. அது போட்டதுக்கு அப்புறம் சஸ்பெண்ட் ஆச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் அவ்வளவுதான் போயிடுமா, இல்ல மறுபடியும் அதை ரினியூவல் அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்குமா? நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நீங்க 6 months வரைக்கும் எதுவுமே ஆகாது. நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலன்னு 6 months வரைக்கும் அவங்க சஸ்பெண்டோ எதுவும் பண்ண மாட்டாங்க. 7th month வந்து ஃப்ரீ பிளான் எக்ஸ்பயர் ஆயிடும்ல, மேபி உங்ககிட்ட கிரெடிட்ஸ் இருக்கலாம். ஒரு $100 நான் வச்சிருக்கேன் 6th monthல, அப்படி இருந்தாலுமே 7th monthக்கு அந்த டாலர் எடுத்துட்டு போக முடியாது. அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும், டெர்மினேட் ஆயிடும். ஓகே, 6 months முடிஞ்சோம்னா அந்த டாலரோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். ஆமா, அக்கௌண்ட்ல அப்படியே தான் இருக்கும். அந்த $100 வேணும்னா நீங்க பெய்டு பிளானுக்கு போயிடணும். பெய்டு பிளானுக்கு போனீங்கன்னா அந்த $100 அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே.
பட் ஆனா இது ஏன் பண்றாங்க அப்படின்னா ஓகே ஓகே ஐ எக்ஸ்பிளைன் யூ நான் இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ஏன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஷுட் டெல் யூ ஆல் திஸ்ல ஃப்ரீ பெய்டு அது எல்லாமே நான் உங்களுக்கு வரும்போது ஷோ பண்றேன்ப்பா சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இது உங்களுக்கு கிளியரா இருக்கா திஸ் பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ முன்னாடி வந்து தெர் வாஸ் ஒன்லி ஒன் பிளான், இப்போ வந்து தெர் இஸ் டூ பிளான்ஸ். ஸோ ஒன் இஸ் ஃப்ரீ பிளான், அதர் ஒன் இஸ் பெய்டு பிளான். சரி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏடபிள்யூஎஸ் கன்சோல்னு போட்டிங்கன்னா வில் பி எப்படி சி ஏடபிள்யூஎஸ் அமேசான் கன்சோல் தெரியுதுங்களா. இங்கே வருது பாருங்களா, அப் டு $100 கிரெடிட்ஸ் அட் சைன் அப் அண்ட் $100 ஆஸ் பர் த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் சர்வீசஸ். ஸோ மொத்தம் $200 வரும் சரிங்களா. பார்க்கலாம் ஈஸி. இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும்ப்பா. ஸோ யூ ஹவ் டு கிவ் யுவர் இந்த இப்போ நீங்க இங்க கொடுக்கக்கூடிய மெயில் ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா ரூட் இமெயில் ஐடி. கிளியர். ஸோ லெட் மீ டேக் அ மெயில் ஐடி. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ நான் மெயில் ஐடி ஒரு மெயில் ஐடி எடுத்துக்கிறேன்ப்பா சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க மெயில் ஐடி போட்டுக்கோங்க. இந்த மெயில் ஐடி வச்சா லாகின் பண்ண முடியும். கிளியரா. ஸோ நான் பேருமே சும்மா இதே வச்சுக்கிறேன். ஓகே யூ கீப் யுவர் நேம். கிளியர். ஸோ வெரிஃபை த மெயில் ஐடி. அதுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் கோட் இந்த மெயிலுக்கு வந்துருங்கப்பா. மீ செக். ஸோ இந்த மாதிரி மெயிலுக்கு வந்தீங்கன்னா யூ வில் கெட் அ வெரிஃபிகேஷன் மெயில் லைக் திஸ். ஓகே ஆல்ரெடி அக்கௌண்ட் அசோசியேட்டட்னு வருது. Okay, I'll create a new account. Okay, already இதில் அக்கௌண்ட் இருக்கு போல. ஒரு நிமிஷம் இருந்தாங்க. Get another mail ID. Verify the mail ID. ஸோ வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். மெயில் வருதுங்களா?
ஓகே. இப்போ ஷோ பண்றேன் பாருங்க. தெரியுதுங்களா? இந்த மாரி ஒரு கோடு வரும்பா. கிளியரா? ஜஸ்ட் புட் திஸ் கோட். வெரிஃபைட். ஸோ ஆஃப்டர் வெரிஃபையிங் யூ ஹேவ் டு செட் யூர் ரூட் பாஸ்வேர்ட். ஓகே. ஸோ நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன். அஞ்சு ஸ்டெப் இருக்குப்பா டோட்டலா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்க தெரியுதுங்களா? இதுதான் நான் சொன்னேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூன்னு. என்ன ஆச்சுப்பா? 2 வருதா இங்க? பெய்ட் அண்ட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு. ம். ஸோ ஃப்ரீல என்ன இருக்குப்பா? யூ கெட் 6 months ஆஃப் you'll receive up to $200 credit which includes free usage for selected service. பெய்டு பிளான்ல அதே $200 உங்களுக்கு வந்துடும். பட் இட் இஸ் பெய்டு பேப்பர் யூஸ். ஓகேங்களா? கிளியர்? இங்க 6 months கழிச்சு என்ன பண்ணிருக்காங்கப்பா? You have to upgrade it to paid plan. Otherwise, your account will be automatically closed. வருதுங்களா? Your account closes automatically. Everybody clear with this? So everybody don't choose paid plan, choose free plan. Okay? 6 மாசம் கழிச்சு வேணா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே? காசுலாம் எதுவும் கேட்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ, ம். இது ஃப்ரீ பிளான் வந்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் பில்டு ப்ரோட்டோடைப்ஸ் மட்டும் இருக்குல்ல. இப்ப நம்ம ஒரு சும்மா ஃப்ரீலான்ஸா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதை வந்து இந்த ஃப்ரீ பிளான் வந்து டெப்ளாய் பண்ணி வைக்கலாமா? பண்ணி வைக்கலாம். இது ரெண்டுத்துலயும் இருக்கிற ஒரே அக்கௌண்ட் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ரெண்டுத்துலயும் உங்களுக்கு $200 கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் சேம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. பட் நீங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்டில் யூஸ் த அக்கௌண்ட். அப்கிரேட் பண்ணலனா இல்ல மறந்து நீங்க விட்டுட்டீங்க இல்ல சம்திங் இஸ் கெட்டிங் சார்ஜ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் யூ கேன் ரீ ஓப்பன் இட். ஸோ அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனாலுமே நீங்க என்ன பண்ணலாம், அதே மெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணி ப்ரோ பெய்டு பிளானுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளியர்? இதுல $100 இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்துடும். எவ்வளவு மீதி இருக்கோ 6 months கழிச்சு இந்த அதே அக்கௌண்ட்ல யூ வில் கெட் இட் பேக். பட் இட் வில் பி இன் பெய்ட் பிளான். ஓகே. ஸோ ஐம் சூசிங் சூஸ் ஃப்ரீ பிளான். அதுக்கப்புறம் ஃபுல்லா கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் ஆல் திஸ் நேம்ஸ் தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் வீடியோல ஷோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. கிளியரா? நான் வீடியோ வந்து ஹவு டு கிரியேட் யுவர் AWS அக்கௌண்ட்னு சொல்லி போடுவேன். ஸோ அந்த வீடியோல வந்து ஷுட் கம்ப்ளீட்லி பை ஸ்டெப் ஃபில்லிங் ஆல் தோஸ் டீடைல்ஸ். ஓகே. ஏன்னா இதெல்லாம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் and you have to finally upload your Aadhaar card or PAN card. Okay, and create it. அவ்வளவுதான். அண்ட் ஒரு ₹1 சார்ஜ் பண்ணுவாங்க. And நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த கிளவுட் ப்ரொவைடரும் உங்க கார்டு இல்லாம வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ டெஃபினெட்லி யூ ரிக்வயர்ட் டெபிட் கார்டு. ஓகே, டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு. ஓகே, ஆர் நவ் யூபிஐ ஆப்ஷன்ஸ் கூட சப்போர்ட் பண்றாங்க AWS. ஓகே. ஸோ யூபிஐல ஆட்டோ பே வந்து இது பண்ணிட்டு ஆட்டோ பேவை க்ளோஸ் பண்ணிருங்க. மறந்துடாதீங்க, ஆட்டோ பேவை க்ளோஸ் பண்ணிருங்க இன்கேஸ் யூபிஐ யூஸ் பண்றீங்க. ஓகே. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு 2 to 3 minutes கழிச்சு என்ன பண்ணுங்க, ஆட்டோ பேவை அது என்னது டிக்ளைன் பண்ணிருங்க. ஓகே, அவர் க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல. எவ்ரிபடி கிளியர் வித் அக்கௌண்ட் கிரியேஷன்? ஸோ நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள எவ்ரிபடி ஷுட் ஹேவ் யுவர் AWS அக்கௌண்ட். ஓகே, அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ வி கோ இன்டு நெக்ஸ்ட் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். ஐ லாகின் இன்டு மை அக்கௌண்ட். ஓகேங்களா? ஐ லாகின் டு மை AWS அக்கௌண்ட்.
லாகின் as root user. Root userல I'm taking my root user mail ID and my password. The OTP. So skip for now கொடுத்துக்கோங்க. ஓகேப்பா, இதுதான் உங்க ஹோம் பேஜ். நீங்க லாகின் பண்ணனே வரக்கூடியது. கிளியர் எவ்ரிபடி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண என்ன பண்ணணும்? பிஃபோர் ஈவன் knowing all the terms, all those things, அக்கௌண்ட் கிரியேஷன் பண்ணனே ஒரு சில விஷயங்கள் நீங்க செட்டப் பண்ணணும்ப்பா. வாட் யூ ஷுட் டூ, யூ ஹேவ் டு கோ டு சர்ச்ல சர்ச் பில்லிங்ப்பா. என்ன சர்ச் பில்லிங்? ஓகே, பில்லிங் அண்ட் காஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா you'll have something called billing preferences. இந்த இடத்துல நீங்க வந்து எடிட்னு கொடுத்து உங்க மெயில் ஐடியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கணும்ப்பா. ஓகேங்களா? ஸோ தட் ஃப்ரீ டயர் லிமிட் வந்து முடிஞ்சிருச்சோ இல்லைன்னா ஏதாவது ஆச்சுன்னா யூல் கெட் அலார்ம்ஸ். கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்க நீங்க உங்க மெயில் ஐடியை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கணும். ஸோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், ஐம் கிவிங் மை மெயில் ஐடி இட் செல்ஃப். அண்ட் ரிசீவ் கிளவுட் வாட்ச் பில்லிங் அலார்ம்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ரெண்டையும் டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்டேட் பண்ணிக்கலாமா? அப்டேட் பண்ணிக்கணும். See, this is first time setup பண்ணிடும். Any doubts in this? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க பேமெண்ட்ஸ்ல கிரெடிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் சி அரௌண்ட் லைக் இங்க வந்து பாத்தீங்களா யூ காட் அரௌண்ட், ஐ காட் அரௌண்ட் 120 கிரெடிட்ஸ் ரிமைனிங் இருக்குப்பா. கிளியரா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும்ப்பா. ஓகே, $100 வந்திருக்கும். ரிமைனிங் 200 யூ வில் கெட் இட். ஓகே, எனி டவுட்ஸ்? கிரெடிட்ஸ் வந்துருச்சான்னு பாக்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேமெண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக் ஷூர் யூ டிசேபிள் இட். இன்கேஸ் கார்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து டிசேபிள் ஆட்டோ பே கொடுத்துருங்க. என்ன பண்ணணும்? டிசேபிள் ஆட்டோ பே, டிசேபிள் இட். கிளியர்? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நிச்சயமா பண்ணணும், மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் பில் வந்துருச்சுன்னா என்னால ஏதோ ரிவீட்லாம் பண்ண முடியாதுப்பா. ஓகேங்களா? ஆட்டோ டெபிட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோ டெபிட் பண்ணதுதான், திரும்பிலாம் காசை கொடுக்க மாட்டாங்க. ப்ரோ ஒரு டவுட், சொல்லுங்க. எப்போ ஆட்டோ பே ஆகும்? மீன்ஸ் அந்த 6 months முடிஞ்சதுக்கு அப்புறமா? ஆமா, உங்க கிரெடிட்ஸ் முடிஞ்ச அப்புறம் 6 months சஸ்பெண்ட் ஆகுதுல்ல, அப்புறம் எப்படி? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே நீங்க 1 monthலயே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, இந்த டாலர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோ பே ஆகுமா? 6 months? ஆமா, பேப்பர் யூஸ். ஓகே ஓகே ஃபைன். சொல்லுங்க டவுட்டா? ப்ரோ டவுட். இப்போ 6 months வந்து இந்த கிரெடிட் இருக்குன்னு சொல்றோம் கரெக்டா? அது யூஸ் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி அந்த 6 months இல்ல 6 months தான். ஆமா, 6 months தான். அது பண்ணலனாலும் 6 months அப்புறமா அது வந்து டெர்மினேட் ஆயிடும், இல்லைன்னா வந்து இதாயிடும், டிஸ்கவுண்ட் ஆயிடும். கரெக்டா? ஆமா, டெர்மினேட் பண்ணி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
க்ளோஸ் பண்றோம். ஓகே ஓகே. இல்ல எனக்கு அதுல இருக்க கிரெடிட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஹேவ் டு அப்கிரேட் இட் டு பெய்டு பிளான். பெய்டு பிளான் அப்கிரேட் பண்ற பேமெண்ட்ல எதுவும் கிடையாதுப்பா, அது பேப்பர் யூஸ். அதுக்கப்புறம் ஓகே ஓகே. இப்போ வந்து அந்த 6 மாசத்துக்கு உள்ளதான் இப்போ வந்து $100 இருக்கு. அந்த $100 2 மாசத்துல முடிஞ்சு அப்ப அந்த 4 மாசம் ஒரு ஆட்டோ பே ஆகும். அதுக்கப்புறம் டெர்மினேட் ஆனோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோ பே ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆகும், எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். அக்கௌண்ட் டிசேபிள்ட். அகைன் யூ ஹேவ் டு அப்கிரேட் டு பெய்டு பிளான். ஸோ இது எல்லாமே புதுசுப்பா, எங்க யூடியூப் அங்க எதுவும் இருக்காது மேபி. ஓகே, தட்ஸ் ஆல் ஓல்டர். திஸ் இஸ் நியூ. எப்பனா ஆஃப்டர் ஜூலை 15th, ஓகேங்களா, 2025 இதை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. பில்லிங், அக்கௌண்ட் செட்டப் இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஒரு சர்வீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம சர்வர் கிரியேட் பண்ண வந்திருக்கோம்ப்பா. என்ன பண்றோம், ஏடபிள்யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் சர்வர் கிரியேட் பண்ணோம். ஏன்னா நீங்க சொல்லுங்க, HTML, CSS, JavaScript இருக்கட்டும், React இருக்கட்டும், Next.js இருக்கட்டும், Node Express இருக்கட்டும், எங்கப்பா டிப்ளாய் பண்ண போறோம்? ஆன் சர்வர். சர்வர்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் பேசிக்லி யுவர் கம்ப்யூட்டர். கிளியர்? அப்ப அந்த சர்வரை நான் எப்படி வந்து வாங்குறது அப்படின்னா, அது எல்லாமே சர்வீசஸ் சொல்லுவாங்க. AWSல என்னன்னு சொல்லுவாங்க, அது பேரு they used to call it as services. அதுல ஒரு முக்கியமான சர்வீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா EC2. இந்த கம்ப்யூட்டர் கொடுக்க போற சர்வீஸ் பேர் என்னதுப்பா? இட்ஸ் கால்ட் EC2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த EC2 பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கலாமா AWSல? What is the basic terms on AWS? There's some basic terms. நீங்க கேட்கலாம், உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, you have a laptop, everybody has a laptop or a computer, and then why do we need cloud providers? அது நம்ம கிட்டே கம்ப்யூட்டர் இருக்குல்ல, நம்ம கிட்டே வந்து சிஸ்டம் இருக்குல்ல, எதுக்கு எனக்கு கிளவுட் ப்ரொவைடர் வேணும்? ஏன் வந்து AWS வேணும் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு? ஆர் சர்வர் ஆர் கம்ப்யூட்டர் போத சேம்பா. ஓகேங்களா, உங்களுக்கு புரியணுன்றதா கம்ப்யூட்டர்னு சொல்றேன். எனி ஐடியா, எனிபடி? ஓகே, ஸோ தெர் இஸ் அ கான்செப்ட் கால்டு கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, மேபி ஆன் யுவர் காலேஜஸ் ஆர் யுவர் இன் அதர் திங்ஸ், மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த முக்கியமான கான்செப்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஓல்டர் வே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கலா நீங்க வச்சிருக்கீங்களா கம்ப்யூட்டர்ஸ், அந்த மாதிரி வந்து கம்பெனிஸே என்ன பண்ணாங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு என்னப்பா வேணும், உங்க லேப்டாப்லயும் உங்க கோடை டிப்ளாய் பண்ணி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம். பட் 24/7 உங்க கம்ப்யூட்டர் ஆன்லயே இருக்கணுமா இல்லையா? ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்பா, உங்க அப்ளிகேஷன், நீங்க டெவலப் பண்ண அப்ளிகேஷன் ஆஃப் ஆயிடும். கரெக்டா? யூசர்ஸ்க்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க இன்ஸ்டாகிராம் ஆஃப் ஆயிடுச்சுன்னு ஒத்துப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கம்ப்யூட்டர்ல தான் இன்ஸ்டாகிராம் ரன் பண்றாங்க அப்ளிகேஷன், ஒரு 5 நிமிஷம் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற 1 மில்லியன் 1 பில்லியனா வாட் எவர் பில்லியன் யூசர்ஸ் வில் அக்செப்ட். ஸோ அப்படி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அப்படியே இருந்தாலும் என்னன்னா, அந்த கம்ப்யூட்டர் வந்து ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து மேனேஜ் பண்றதுக்காக தெர் வில் பி லாட் ஆஃப் ஏசிஸ், ஏர் கண்டிஷனர்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. கரெக்டா? ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது தான் டேட்டா சென்டர். அதான் மென்ஷன் இட் அஸ் டேட்டா சென்டர். இட் வாஸ் வெரி ஹார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஜாவால வந்து டெவலப் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. உங்க கம்ப்யூட்டரோட ஸ்பெக் வந்து ஒரு 4GB பிளஸ் 512GB ஸ்டோரேஜ் இருக்கு. இன்னைக்கு ஜாவா 9 ஒன்று ரிலீஸ் ஆகுது. உங்க அப்ளிகேஷனை ஜாவா 9க்கு அப்கிரேட் பண்ணிட்டீங்க. ஆனா ஜாவா 9 வில் நாட் ரன் ஆன் 4GB RAM அப்படின்னு என்னப்பா பண்ணுவீங்க? என்ன பண்ணி ஆகணும்? இட் டெஃபினெட்லி ரிக்வயர்ஸ் மினிமம் 8GB RAM டு ரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திரும்பி நீங்க அப்கிரேட் பண்ணணும்ல, இந்த கம்ப்யூட்டர் தூக்கி போட்டு வேற ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், வேற ஒரு சர்வர் வாங்கணும். கரெக்டா? இட் இஸ் அகைன் கோயிங் டு காஸ்ட் யூ லாட் ஆஃப் மணி, மேபி 2 lakhs or 3 lakhs.
சும்மா ஒரு அசம்ஷனுக்கு சொல்றேன். ஓகே, திடீர்னு நாளைக்கு ஜாவா 10 வருதுன்னா திரும்பி வந்து இட் ரிக்வயர்ஸ் சம் அதர் ரெஸ்பெக்ட் அப்படின்னா மாத்திக்கிட்டே இருக்கணும்பா. ஸோ அப்பதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் உள்ள வராங்க. ஓகேங்களா, எங்க கிளவுட் ப்ரொவைடர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான். ஓகேங்களா, அமேசான் கிட்ட எக்கச்சக்கமான லைக் கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சு. அவங்க ஒரு சின்ன வெப்சைட் வாஸ் ரன்னிங் ஆன் தேர் கம்ப்யூட்டர்ஸ். நம்மகிட்ட தான் இவ்வளவு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, சும்மா தானே இருக்கு, கொஞ்சம் ரெண்டுக்கு போடலாம்ல, யாராவது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நான் தரேன், என் கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, லைக் ஸ்டோரேஜ் வேணுமா தனியா கொடுக்குறேன், உங்களுக்கு கம்ப்யூட்டரே வேணுமா நான் தனியா தரேன் அப்படின்னு சொல்லி யூ கேன் பை எனி ஹார்ட்வேர். ஓகேங்களா, எனி கம்ப்யூட்டர் வயா இன்டர்நெட். அவங்களோட அமேசானோட கம்ப்யூட்டரை நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆக்சஸ் பண்ணா அது பேர் என்னதுப்பா? இட் இஸ் கால்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங். அண்ட் இதை முக்கியமா பிரைஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் யூஸ் அப்படின்னு சொன்னா. நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும், நீங்க மொத்த கம்ப்யூட்டருக்கு பே பண்ண வேணாம், ஆர் பேசிஸா பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். இட் வாஸ் சோ ஃபேமஸ். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து 4 GB வேணா, நாளைக்கு 20 GB வேணா கொடுக்குறான், 50 GB ரேம் வேணுமா கொடுக்குறேன், 100 GB ரேம் வேணுமா நான் கொடுக்குறேன், யூஸ் பண்ணுங்க. திடீர்னு வேணாமா எனக்கு 4 GB போதும் அப்படின்னா எடுத்துக்கோங்க, நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்த கான்செப்ட் தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளியரா? யூ கேன் யூஸ் சர்வர், ஸ்டோரேஜ் ஆர் எனி சர்வீசஸ் ஓவர் இன்டர்நெட் instead of buying complete physical order. கிளியரா கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட கான்செப்ட்? ஸோ இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் இருந்துச்சுப்பா. தெர் வாஸ் பிரைவேட் கிளவுட், பப்ளிக் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட். வாட் இஸ் பப்ளிக் கிளவுட்? பப்ளிக்கா கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்களா, அவங்க தான் AWS, அஷூர், GCP பா. ஸோ இவங்க தான் வந்து மெயினான பார்ட்டிஸ் வாஸ் கிவிங் யூ கிளவுட். அத கிளவுட் மூலியமா, அது இன்டர்நெட் மூலியமா நீங்க அவங்க சர்வர் ஆக்சஸ் பண்ணிக்கிறது. இன்னொன்னு பிரைவேட்டானா நான் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ப மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்ல ரொம்ப செக்யூரா இருக்கணும், கரெக்டா? AWS செக்யூர் தான், ஓகேங்களா, பட் எனக்கு இன்னும் நிறைய செக்யூரிட்டி வேணும். என் டேட்டா வந்து என்னோட நெட்வொர்க் விட்டு போக கூடாது, என்னோட சிஸ்டம் விட்டு வெளியே போக கூடாது, என்கிட்டயே தான் இருக்கணும் அப்படின்றதுனால ஆன் பிரம்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க கம்பெனிலேயே அவங்கவுங்க சர்வர்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? they used to call them as on prem servers. அவங்களே அதுக்கே ஏசி போட்டு மேபி அதுக்கான இன்ஜினியர்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணி எல்லாமே பார்த்துப்பாங்க. அது பேர் என்ன கிளவுட்? பிரைவேட் கிளவுட். அண்ட் ஹைபிரிட் வச்சிருப்பாங்கப்பா சில கம்பெனிஸ். ஹைபிரிட்னா எல்லா அப்ளிகேஷனும் எனக்கு அவ்வளவு செக்யூர்டா வேணாம், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிலதெல்லாம் AWS வச்சுக்கிறேன், சிலதெல்லாம் என்னோட கம்பெனி ஆன் பிரம்ல வச்சுக்கிறேன், ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கிளியரா? சென்சிட்டிவ் டேட்டாஸ் எல்லாம் பிரைவேட் கிளவுட்லயும் அவங்க கம்ப்யூட்டர்லயும், சில ஆப்ஸ் வெப்சைட்ஸ் அவங்க எல்லாம் வச்சிருக்கலாம் பப்ளிக்ல போடுவாங்க. ஸோ 3 மாடல் புரியுதுங்களா? இதுல நம்ம எந்த மாடல் பார்க்க போறோம்ப்பா? we going to see anybody tell it, கெஸ் பண்ணுங்க பாப்பா, தப்பா இருந்தா பிரச்சனை. நம்ம எந்த டைப் ஆஃப் கிளவுட் யூஸ் பண்ண போறோம்? பப்ளிக். சூப்பர், we going to use public cloud. ஸோ இதுல மேஜரான அந்த கிளவுட் ப்ரொவைட் பண்றவங்க கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா AWS, அதுக்கு அடுத்து அஷூர், அதுக்கப்புறம் GCP பா. ஏன்னா 33% ஆஃப் கிளவுட் மார்க்கெட் யார் வச்சிருக்காப்பா? AWS. அண்ட் அவங்க எத்தனை சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க? சர்வீஸ்னா ஒண்ணும் இல்லப்பா, அவங்க கிட்ட கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு கம்ப்யூட்டர் வேணுமா, அது பேர் ஒரு சர்வீஸ். எனக்கு அந்த கம்ப்யூட்டர்ல ஸ்டோரேஜ் மட்டும் வேணுமா, அதுக்கு பேர் தனியா ஒரு பேர் போட்டு அது ஒரு சர்வீஸ். புரியுதா? ஸோ இதுதான் வந்து 200+ சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க AWS. ஏன் AWS ஃபேமஸ்ன்னு புரியுதுங்களா? ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்கப்பா மார்க்கெட்டுக்கு. ஓகே, சரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து you have to know a technical terms like data center, region, availability zone. இது 3 பத்தி பார்க்கலாமா? சோ மொத்தம் இந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் எங்கெல்லாம் இந்த அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்காங்க புரியுதுங்களா? மொத்தம் எத்தனை இடத்துல இருக்கு உலகத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 34 இடத்துல வச்சிருக்காங்கப்பா. என்னது? 34 ரீஜன்ஸ். என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. So let's come into I'll show you. ஸோ இந்த ஒரு வெப்சைட் இருக்கு, அவங்களோட வெப்சைட் தான் www.aws.com about AWS/global infrastructure அப்படின்னு போட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா you'll get a website.
ஸோ இதுல ஒரு குளோப் இருக்கும் பாத்தீங்களா, யூ ஆர் ஏபிள் டு see a globe. மேபி இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 more எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க 36ல இருந்து 37, 38, 39. ஓகே சரி, ஓகே 39 ரீஜன்ஸ்ல இருக்குப்பா. அப்படின்னா ஒண்ணு இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹவ் செக்ரிகேட்டட் இன்டு யூஎஸ் பசிபிக். அப்படின்னா இந்தியா பாத்தீங்களா, இந்தியால எங்கப்பா இருக்கு, ஹைதராபாத்ல ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் மும்பைல ஒண்ணு இருக்கு, தெரியுதுங்களா, மும்பைல ஒண்ணு இருக்கு. இங்கெல்லாம் இதெல்லாம் என்னதுப்பா, ரீஜன் சொல்லுவாங்க. ரீஜன் என்னது, அங்கதான் அவங்களோட டேட்டா சென்டர் இருக்கு. கிளியரா? ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் லேண்ட்ல, ஓகேங்களா, கம்ப்ளீட்டா அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. கிளியரா? ஸோ இஃப் யூ see, I'll go back to the slides. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது, டேட்டா சென்டர். டேட்டா சென்டர்னா என்னது, பிசிக்கல் பில்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஷோ இட் ஆன் இமேஜஸ். மேபி உங்களுக்கு இன்னும் டேட்டா சென்டர்ஸ், AWS இமேஜஸ் தெரியுதா, இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாக் ஆஃப் ஸ்பேஸ் வேர் தே ஹேவ் லாட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் லைக் திஸ். கிளியர்? ஃபுல்லா ஏசி, ஏர் கண்டிஷனர்ஸ் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டா இன்ஜினியர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்கப்பா. இது பேர் தான் என்னது, ஒரு டேட்டா சென்டர். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப மும்பைல ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. திடீர்னு மும்பைல வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வருதுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் இட், சுனாமி ஆர் ஃப்ளட். அப்படி வந்தா என்ன ஆகும்பா, மொத்த டேட்டா சென்டர் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. வில் இட் கெட் அஃபெக்டட் ஆர் நாட்? ரீசெண்டா கேள்விப்பட்டீங்களா, பாம் ஆன் துபாய் AWS சென்டர், they got blast on the war. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? put yes in chat. சோ அது மாதிரி நடக்கக்கூடாது, அப்படி ஏதாவது அந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க AWS அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா சென்டர்ஸ் ரீஜனா பிரிச்சாங்கப்பா. இந்த டேட்டா சென்டர்ஸ் என்ன பண்ணாங்க, they separated as regions. சோ ஒரு மும்பை டேட்டா சென்டரை, மும்பை தான், அதுக்குள்ள there will be sub regions. அது பேர் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு ரீஜனுக்குள்ள they have multiple availability zones. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா AP South 1 அப்படின்றது ஒரு A to C, ஓகேங்களா, ஒரு அவைலபிலிட்டி ஜோன். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சென்னை, உங்க எல்லாருக்கும் சென்னை தெரியும்ல, மேபி தமிழ்நாடு. ஓகே, நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? மும்பைல இருக்கிறது தமிழ்நாடுல இப்போதைக்கு அசம்ஷனா வச்சுக்கோங்க. இப்ப தமிழ்நாடுல வந்து ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. ஆனா அதுல எங்கெங்க இருக்குன்னா, சென்னையில ஒண்ணு இருக்கு, திருச்சியில ஒண்ணு இருக்கு, மதுரையில ஒண்ணு இருக்குப்பா. மொத்தம் 3 இடத்துல இருக்கு. சென்னையில இருக்கிறது பேர் என்னது, AP South 1. திருச்சியில இருக்கிறது என்னது, AP South 1B. மதுரையில இருக்கிறது என்னது, AP South 1C. இப்ப நீங்க சொல்லுங்க, சென்னைக்கு ஃப்ளட் வருதுன்னா திருச்சியில வருமா? ஹையஸ்ட் சிச்சுவேஷன் வரலாம். திருச்சிலையும் ஃப்ளட் வருதுன்னா மதுரையிலயும் வருமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா சென்டர், ஒரு ரீஜன்ல ஒரு டேட்டா சென்டர் டவுன் ஆயிடுச்சுனாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்பா, இன்னொரு டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ண முடியுமா இல்லையா? ஆல் த டிராபிக்ஸ் வில் பி இமீடியட்லி ஸ்விட்ச்டு. கிளியரா? ஆனா அது மட்டும் இல்ல, இந்த பவர் கட் வேணும்பா. உங்க கம்ப்யூட்டருக்கு வந்து பவர் வேணுமா இல்லையா? சார்ஜ் தீந்துரும்ல கம்ப்யூட்டர்ல. அப்ப 24/7 என்ன வேணும்பா உங்களுக்கு, சார்ஜ் பிளஸ் நெட்வொர்க், இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா தானே வெளியே இருந்து அந்த IP, பப்ளிக் IP, ஆல் த ரவுட் டேபிள், ஆல் திஸ் வில் ஒர்க். கரெக்டா இல்லையா? அப்ப அந்த ரெண்டுமே வந்து ஒரு ஏரியால அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபிளட்னாலயோ, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், லைக் நான் சொன்னதா வார்ல வர பாம் மாதிரியோ ஏதாவது ஒண்ணு போட்டு ஒரு டேட்டா சென்டர் அஃபெக்ட் ஆனாலும் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ரீஜன்ல, அப்ப என்ன ஆகும்பா, 3மே அஃபெக்ட் ஆகுறது ரேரஸ்ட் கண்டிஷன். இப்ப 2 விஷயம் புரியுதா? ரீஜன்றது மொத்த பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு வச்சுக்கோங்க, சென்னை இஸ் ரீஜன், அது கீழே இருக்கிறது எல்லாமே என்னது, அவைலபிலிட்டி ஜோன்ஸ். அண்ட் ஒரு டேட்டா சென்டருக்கு இன்னொரு டேட்டா சென்டருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் 75 கிலோமீட்டர்ஸாவது இருக்கும்பா.
அது அவங்களோட கண்டிஷன் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், மினிமம். ஸோ தட் தே சூஸ் லொகேஷன்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ தட் எந்த டிசாஸ்டரும் நடக்காம இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இங்க பாருங்க, மும்பைக்குள்ள எத்தனை அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குப்பா? மொத்தம் 3. கிளியர். அதுக்கப்புறம் ஹைதராபாத் பாத்தீங்கன்னா எப்ப லான்ச் பண்ணிருக்காங்க? தே லான்ச் திஸ் டேட்டா சென்டர் ஆன் திஸ் ரீஜன் ஆன் 2016. அதுக்கப்புறம் மும்பை, சரி ஹைதராபாத் ஆன் 2022 ரீசெண்டா லான்ச் பண்ணா. அதுல எத்தனை அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குப்பா? அப்பனா 3 இடத்துல என்ன இருக்கு? டேட்டா சென்டர் இருக்கு. கிளியர். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொன்னு ஒரு நியரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ப்பா. சிங்கப்பூர் இஸ் ஆல்சோ நியரஸ்ட். கிளியர். சிங்கப்பூருக்கு அப்புறம் தான் வந்து தே காட் இட் ஆன் மும்பை. மும்பைக்கு அப்புறம் தே காட் நியூ ஆன் ஹைதராபாத். இந்தியாவில் மொத்தம் 2 தான் இருக்கு. கிளியரா? So now everybody is clear with the region availability zone and data centers. Any doubts? Basically different building in same city அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நான் அக்கௌண்ட் லாகின் பண்ண உடனே என்னோட என்ன ரீஜன் சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இங்க தெரியுதுங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு தெரியுதா? ரீஜன் வருதா? ரீஜன்ல பாருங்க, ஏபி சவுத் 1 மும்பை. கிளியரா? ஸோ மும்பைக்கு சூஸ் பண்ணிட்டு மீதி எல்லாம் பண்ணணும்பா. எனி டவுட் ஸ்டில் இயர்? ஸோ நான் நோ கோ டு சர்வீஸ் EC2க்கு போலாமா? ஸோ ரீஜன் டேட்டா சென்டர் எல்லாமே மாத்திருவீங்களா? இப்போ EC2க்கு வந்துருங்க. EC2ன்னு சர்ச்ல டைப் பண்ணுங்க. டைப்ல வந்து EC2. இங்க வந்து என்னப்பா வருதுப்பா? EC2னா என்ன மீனிங்? எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஓகேங்களா? எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட் 2 C இருக்கிறதுனால ஒரு EC2ன்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேங்களா? அப்படின்னா என்ன மீனிங்ப்பா? யூ கேன் கிரியேட் விர்ச்சுவல் சர்வர்ஸ் இன் கிளவுட். விர்ச்சுவல் என்னதுப்பா? கண்ணால பார்க்க முடியாது, அவ்வளவுதான். பட் இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்? இன்டர்நெட் மூலியமா கனெக்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? அப்ப நம்ம வந்து போய் கிரியேட் பண்ணலாமா? இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா யூ கேன் லான்ச் இன்ஸ்டன்ஸ். தெரியுதா இந்த இடத்துல? லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சர்வர் பேர் வச்சுக்கணும்பா. ஸோ சர்வருக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கலாமா? ஸோ மேபி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் வச்சுக்கிட்டோமா? ஃப்ரண்ட் அண்ட் சர்வர் ப்ரொடக்ஷன் ப்ராட்னு வச்சுக்கிறேன். கிளியர்? அண்ட் நம்ம என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம்? ஐடெக் உபுண்டுப்பா. ஓகேங்களா? அண்ட் இதுல ஃப்ரீ டயர்ல பாத்தீங்கன்னா நான் உபுண்டு 26 எடுத்துக்கிறேன். அண்ட் தேர் இஸ் சம்திங் கால்டு இன்ஸ்டன்ஸ் டைப். தெரியுதா? T3 மைக்ரோ இஸ் எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ டயர். எவ்வளவு ஜிபி ஸ்டோரேஜ் தராங்க? 1 GB மெமரி, 2 விர்ச்சுவல் சிபி. அப்படின்னா 2 கோர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த AWSல எல்லாமே விர்ச்சுவல் போட்டிருப்பாங்கப்பா. ஓகே. அண்ட் க்ரீ பேர்ன்றது தான் சாவி. ஓகேங்களா? அதை வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கிரியேட் கீப்பர். கீப்பர் பேர் வந்து நான் என்னோட சர்வருக்கு என்ன பேர் வைக்கிறேனோ அதே பேர் வச்சுக்கிறேன். ஸோ தட் கீ வந்து மிஸ் ஆகாது. இல்ல நிறைய கீ இருந்துச்சுன்னா எந்த சர்வருக்கு எந்த கீன்னு தெரியும். ஸோ மேக் ஷூர் யூ கீப் த சேம் நேம். பட் யூ கேன் கீப் டிஃப்ரெண்ட் நேம் ஆல்சோ. பிரச்சனை இல்லை. மீதி எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணலப்பா. என்ன பண்ணிருக்கேன்? சர்வருக்கு பேர் வச்சிருக்கேன். ஓஎஸ் வந்து உபுண்டுன்னு சூஸ் பண்ணிருக்கேன். இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T3 சூஸ் பண்ணிருக்கேன். கிளியரா? கீப்பர் வந்து என்ன பண்ணிருக்கேன்? இதான் சாவி. லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா you're going to see a server. It's in pending state. Refresh பண்ணுங்க. It's now running. Everybody clear with this? ஒரு AWSல போய் ஒரு கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கப்பா. கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணலாமா? Shall we?
Shall we deploy a React application today? So we'll take a React application today. So we'll do tomorrow on HTML all the backend part. Today we'll do it on React. அப்ப ஏன் வந்து ஓகே நைஸ் கொஸ்டின். Why did not we choose Windows? Windows is the slowest. ஓகேங்களா? So they not go deploy it on Windows. If you want, you can do it on Windows, but it will be very, 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 very slow. ஓகேங்களா? So Ubuntu is more faster. So we are choosing Ubuntu. Clear? So Ubuntu-na நான் Ubuntu commands எல்லாம் கத்துக்கணுமா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நத்திங். ஸோ லோக்கல் எப்படி பண்ண போறோமோ அதே கமாண்ட்ஸ் அதே விஷயங்கள் தான் ஆன் Ubuntu ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் அந்த வீட்டை வச்சு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாமா? அண்ட் நான் இங்க நோட்டு பண்றேன். லோக்கல். ஸோ நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க? வீட்டு கரெக்டா? ஆர் பார்சல் யூஸ் பண்ணீங்களாப்பா? Do you want me to do it on Wheat or parcel? Wheat. Okay. Okay. So npm create Wheat latest. We'll create a project. So ஒரு terminal open பண்ணிக்கலாம். Opening a terminal. So ஒரே நிமிஷம் இருப்பா. I'll open a folder. இங்க நான் என்ன கொடுத்துக்கிறேன்? npm create Wheat latest. Okay. Give enter. So I'm giving a project name கேக்குது. ஓகேங்களா? I'm giving it as Wheat project அப்படியே வச்சுக்கிறேன்ப்பா. I'm choosing React. JavaScript. No. Okay. அதுக்கப்புறம் cd Wheat project குள்ள போக சொல்லுது. cd Wheat project. npm i. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கோடு டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் இட் will open your code on VS Code. Clear? As address. இங்க தெரியுதுங்களா? இதான்பா உங்க அப்ளிகேஷன். ஸோ இங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நம்ம அப்படியே நோட் பண்ணிட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? npm i. அதுக்கப்புறம் npm run dev. கரெக்டா? npm run dev. கரெக்டா? பிகாஸ் on your java like package.json scriptsல என்னப்பா கமாண்ட்? npm run dev. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? npm run dev கொடுத்தீங்கன்னா your application will start on localhost 5117. Everybody clear with this? ஸோ கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகுதா? இதே மாதிரி நீங்க வந்து உங்க இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் வச்சிருக்கலாம், நீங்க பில்ட் பண்ணி வச்சிருக்கலாம். இப்போ இது எப்படி வந்து நான் AWSல டிப்ளாய் பண்றது? இதுக்கு முன்னாடி ப்ரீ ரிக்வயர்க்கு என்ன கோடு இருந்துச்சு கரெக்டா? கோடை வந்து நம்ம ரெடி பண்ணோம். கோடு வீட்ல ரியாக்ட்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் இதுக்கு தேவைப்பா. நோட் ஜேஸ் முன்னாடியே தேவையா? நோட் ஜேஸ் அண்ட் npm தேவை. கரெக்டா இல்லையா? இது இல்லாம உங்களுக்கு இது வருமா? ஒர்க் ஆகுமா ரியாக்ட் கோடு? எனிபடி?
நோ. ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ இதே விஷயத்த நம்ம கிளவுட்ல பண்ணலாமா ஆன் AWS? Just give me a second. Just give me a second. Don't leave. I'll bring charger. Okay. Just wait for 1 minute. Okay, இப்போ வாய்ஸ் கேக்குதுங்களா? ஓகே, நான் இந்த கான்ஃபிக் மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன்ப்பா. ஓகேங்களா? If you go to your beat config, okay, so you have to do one thing. Unboxing. பண்ணப்பா. ஒரு நிமிஷம்ப்பா, இல்லை ஓப்பன் இட் அண்ட் க்ளோஸ் இட். ஸோ என்னன்னா, ஒன்றும் இல்லை, இது முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருந்திருக்கும். கரெக்டா இப்படி இருந்திருக்கும்பா. நான் ஒரு கோடு கொடுக்குறேன், அந்த கோடை நீங்க அப்படியே காப்பி பண்ணி இதை மொத்தமா ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ரா இந்த கோடு மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் ஃபார் AWS. கிளியர்? இது நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன்பா. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் திஸ் பிஃபோர் ப்ரொசீடிங் எனி ஸ்டெப்ஸ். AWSல வந்து நீங்க சர்வர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, யாருக்கு என்ன டவுட்ஸா? நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நான் சொல்றேன். ஓகேங்களா? டிப்ளாய் பண்ணோன்னே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி கண்டினியூஸ்லி இட் வில் வாட்ச். ஓகே, ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ரியாக்ட் வீட் வந்து இட் வில் ஒர்க் ஆன். ஸோ எனக்கு என்ன போர்ட்ல டிஃபால்ட்டர் ரன் ஆகும்? 5173. கரெக்டா? ஓகே, ஸோ AWSோட நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா, செக்யூரிட்டி குரூப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பிளாக் லோக்கல் ஹோஸ்ட். அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், வீட்டுக்காக இந்த இதை வந்து போட்டுருக்கோம். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அகைன் ஒன்ஸ் ஆஃப்டர் டிப்ளாயிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் EC2 வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சர்வருக்குள்ள லாகின் பண்ணலாமா? ஷால் வி கோ லாகின் தி சர்வர், லாகின் இன்டு சர்வர். அதுக்கு நான் என்ன பண்ணுவோம், இங்கே கனெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும்பா, கனெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து நம்ம வெப்லயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் கனெக்ட் டு யுவர்
லைக் லினக்ஸ் லைக் உபுண்டு யூசிங் EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட். இது AWS கொடுக்கக்கூடியது, கனெக்ட்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, சி வி காட் அவர் உபுண்டு. தெரியுதா? சரி, நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்எஸ் போட்டிங்கன்னா எதுவுமே இருக்காதுப்பா. ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லோக்கல்ல இருந்து அந்த வந்து இந்த பேக்கேஜஸ்ல இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்டா இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. நோட் இருக்கான்னு செக் பண்ணலாமா? நோட் ஐஃபன் வி, நோட் ஐஃபன் வி இல்ல. ஸோ என்பிஎம் ஐஃபன் வி இல்ல. அப்ப இது ரெண்டு எப்படி இன்ஸ்டால் பண்றது? அப்ப ஒண்ணு இல்ல, இன்ஸ்டால் நோட் ஜேஎஸ் இன் உபுண்டு அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா யூல் கெட் அ பிளாக் இன் டிஜிட்டல் ஹவுஸ். டேக் திஸ் பிளாக். இங்க இருக்கும்போ இந்த கமாண்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெபாசிட்டரி மேனிஃபெஸ்ட் அப்டேட் பண்ணும். நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து sudo apt install node.js. அவ்வளவுதான். ஓகே, வெரி ஈஸி. இது முடிஞ்சிட்டோம். முடிஞ்சோடனே காப்பி பேஸ்ட் நெக்ஸ்ட் கமாண்ட். ஸோ எஸ்ஆன்னு கேட்கும், இன்ஸ்டால் பண்ணட்டுமா? எஸ், இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்பிஎம் வி கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்பிஎம் வேணும்பா. என்பிஎம் ஆட்டோமேட்டிக்கலா இன்ஸ்டால் ஆகல, கீழே இருக்கு பாருங்க, sudo apt install npm. செகண்ட் இது கிளியர்? எஸ். ஸோ மேபி இந்த என்பிஎம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும்பா, ஒரு 1 minute ஆகும், அவ்வளோதான். 44% ஆயிருச்சு. இது இன்ஸ்டால் ஆயிடுச்சுங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? கோடு வேணா கிட்ல இருந்தாலும் நம்ம எடுக்க முடியும். கரெக்டா இல்லையா? ம், கோடு எப்படி இந்த சர்வருக்கு சென்ட் பண்றது? கிட் மூலியமா சென்ட் பண்ணணும். அப்ப கிட் ஆல்ரெடி இன்ஸ்டால்டான்னு பார்ப்போமா? கிட் ஐஃபன் வி, கிட் டிஃபால்ட்டாவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்கப்பா AWS. பட் நோட் ஐஃபன் வி இஸ் ஆல்சோ இன்ஸ்டால்ட். npm hyphen v is also installed. Everybody clear with this? Hmm? அப்ப நம்ம கோட வந்து கிட்டுக்கு புஷ் பண்ணலாமா? இந்த கோட so I'll create a GitHub repository.
So let me go create a GitHub repository. New one. AWS patch 4. Okay. So I'm creating a sort of create a repository. Okay. இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து இங்க இருந்து எடுத்துக்கலாம்ப்பா. I'll take all these commands. Git init, git add, git init. But you guys know all the functionalities correct? சொல்லி கொடுத்துருப்பாங்க போன டைம். Git init will initialize a local repository. Git add dot will make it to staging area. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்பா? Git commit கரெக்டா? Git commit -m first commit போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் git remote add origin இது வந்து கனெக்ஷனை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் git push -u origin master. ஸோ கோடு வந்துருச்சா இங்க? refresh. got your code. clear? இல்லை டேக் இட். இந்த லிங்க் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்வருக்கு போய்க்கலாம். சர்வர் என்ன பண்ணப்பா? git clone this URL. இப்போ ls போட்டிங்கன்னா என்ன ஆகும்பா? you are able to find this cd ls அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கோம் இங்க? npmi ஸோ தட் உங்களுக்கு பேக்கேஜ் log.json நோடு மாடியூல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ls போட்டு பார்த்தீங்கன்னா நோடு மாடியூல் இருக்கும். முன்னாடி இல்லை பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன கமாண்ட் டு ஸ்டார்ட் அவர் அப்ளிகேஷன் இஸ் npm run dev which is going to run our application on localhost 5173. ஆனா இதை வந்து பப்ளிக் ஐபி மூலியமா ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ 5173 உங்க அப்ளிகேஷன் லோட் ஆகாதுப்பா. ஏன்னா ஃபயர்வால் AWS ஓட ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா you have to go give access. ஸோ இங்க வந்து நீங்க செக்யூரிட்டிக்கு போனீங்க அப்படின்னா there will be something called inbound and outbound rules. inbound என்னன்னா வெளியில இருந்து வரக்கூடிய உங்க சர்வருக்கு வரக்கூடிய ரிக்வெஸ்ட். இப்போ சர்வர்ல இருந்து நீங்க www.google.com போட்டோம்னா அது பேர் என்னதுப்பா? அவுட் பவுண்ட். இப்போ இன்பவுண்ட் பண்றோமா அவுட் பவுண்ட் பண்றோமா? சர்வர்ல இருந்து வெளி உலகத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்றோமா இல்ல வெளி உலகத்துல சர்வருக்கு ரிக்வெஸ்ட் பண்றோமா? ஸோ இட் இஸ் இன்பவுண்ட். ஓகே. ஸோ இன்பவுண்ட் ரூல்ஸை போய் அப்கிரேட் பண்ணப்பா. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எடிட் இன்பவுண்ட் இருக்கும். ஸோ இதுல ஆட் அ ரூல் ஆல் டிராஃபிக் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு ஃபார் நோ கிவ் இட் ஆல் டிராஃபிக். கிவ் எனி ஐபி. ஓகே. அப்டேட்டட் ஜஸ்ட் பிரிண்ட் என்டர் அகைன். சி அப்ளிகேஷன் வந்துருச்சா? சி இப்போ எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு ஆக்சஸ் திஸ். clear till here? Any doubts? And server off பண்ணி ஆன் சொல்லுங்க. ஒன்றும் இல்லப்பா. ஸோ இப்போ வந்து ஓகே 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 இப்போ ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு கரெக்டா? npm run dev. ஓகே. திரும்பி பண்ணிடுறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் சர்வருக்குள்ள போய்க்கிறேன். ஸோ இதுதான் நம்ம சர்வர். ஃபயர்வால் பிளாக் பண்ணுன்னு சொன்னா கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டிக்குள்ள இன்பவுண்ட் ரூல்னு இங்க இருக்கு தெரியுங்களா? இந்த இடத்துல செக்யூரிட்டி குரூப்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திரும்பி இங்க ஐடி வரும். ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடிட் இன்பவுண்ட் ரூல். இங்க ஆட் ரூல் கொடுத்து ட்ராப் டவுன்ல you have to give all traffic எல்லா ஐபியும். ஓகே. எனி ஐபி இப்படின்னு கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். கிளியர்?
ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். இதுக்கப்புறம் என்னன்னா, ஒரே விஷயம் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ற மாரி இருக்கும். என்னன்னா, லைக் சர்வர வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. லைக் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஐபி மாறிடும்பா. ஓகேங்களா? ஸோ அது மாரி எனக்கு மாறக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ ஹேவ் டூ ஆட் அன் எலாஸ்டிக் ஐபி டூ த சர்வர். ஸோ கீழ எலாஸ்டிக் ஐபி இருக்கும். என்னன்னா, இப்ப நான் சர்வர் வந்து இப்ப ரன்னிங்ல இருக்கா? இப்ப ரன்னிங்ல இருக்கு. இப்ப நான் இந்த ஸ்டேட்ட வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஐபி இருக்கு? 164 இருக்கு. நான் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. ஸ்டாப்பிங், ஸ்டாப்டுன்னு வரும்பா. ம். ஸ்டாப் ஆனோனே என்ன ஆயிடுச்சு பாருங்களேன். ஐபி போயிடுச்சு. திரும்பி நான் ரீஸ்டார்ட் பண்றேன். ஐம் ரீஸ்டார்ட்டிங் த இன்ஸ்டன்ஸ். வேற ஐபி வந்துருச்சா? அந்த மாரி நான் ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா நான் பிராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிருவேன். திரும்பி நான் வந்து ஆன் பண்ணி பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த ஐபி மாறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா, யூ ஹேவ் டூ ஆட் அன் எலாஸ்டிக் ஐபி. அதுவும் எப்படி பண்றேன்னு சொல்லி தரேன். கோ டு எலாஸ்டிக் ஐபி இன் திஸ் டேப். அலோகேட் அன் எலாஸ்டிக் ஐபி. அலோகேட்னு பட்டன் இருக்கும் கொடுத்துக்கோங்க. ஒரு ஐபி வரும். அதை கிளிக் பண்ணிட்டு அசோசியேட் அண்ட் ஈஸி எலாஸ்டிக் ஐபி. இதுல வந்து இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சர்வர் ப்ராட் ரன்னிங். ஓகே, அசோசியேட் அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, தெரியுதுங்களா? இப்ப அசோசியேட் ஆயிடுச்சு. இது மைபி நீங்க எப்பயுமே சேஞ்ச் ஆகாதுப்பா. கிளியர். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்ம செஷன் முடிஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்பதான் உங்க கிரெடிட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, எனி டவுட்ஸ் இன் டுடே செஷன்? ம், சொல்லுங்க sir. ம். திரும்பி பண்ணணும், திரும்பி பண்ணணும், திரும்பி ரன் பண்ணணும், திரும்பி ரன் பண்ணணும். ஆமா, ஒர்க் ஆகும். நம்ம இப்ப கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்றேன்னு திரும்பி அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, ஏன்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா ஷட் டவுன் பண்ணுங்க. அதே சேம் ப்ராசஸ், சேம் தான். மேப் டிப்ளை ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனால ஒர்க் ஆகாது. மேபி நான் சர்வர் ஆஃப் பண்ணிட்டு. ஆமா, இதுதான் டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ். சிம்பிளஸ்ட் வே ஆஃப் டிப்ளாயிங் இன் EC2. நான் என்ன சொல்றேன் சார், நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு நான் அது எப்படி வந்து போர்ட்டை மறைக்கிறது, எப்படி ஒரு டொமைன் மேப் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் செஷன். அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த கிளாஸ்லயே ஆக்சுவலி நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லலாம்னு இருந்தேன். பட் திஸ் கிளாஸ் ஐம் டூயிங் பப்ளிக் ஐபி மேப். எலாஸ்டிக் ஐபி மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்க உங்க சிநேம் ரெக்கார்ட்ல போயிட்டு அதை உங்க டிஎன்எஸ் போய் மேப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நீங்க எத்தனை தடவை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணாலும் அங்க போய் மாத்தணும்னு இல்லை. அதுக்காக தான் நம்ம எலாஸ்டிக் ஐபி மேப்பிங் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. ஏன்னா நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா புது ஐபி வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆமா. ஸோ மேபி நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா மேபி சில பேருக்கு புரியாம இருக்கலாம். நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு நான் ஒரு ஒரிஜினல் டொமைனே காட்டுறேன். ஐ எக்ஸ்பிளைனிங் வித் தட் சோ தட் யூ வில் கெட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கப்பா. நான் ரெக்கார்டிங்ஸ் போஸ்ட் பண்றேன். ஓகே, ஆன் த சேம் டிரைவ். மேபி ஐ புட் இட் ஆன் கம்யூனிட்டி ஆல்சோ. ஓகே, எனி டவுட்ஸ் DM me. எனி டவுட்ஸ் எனிபடி டில் நவ்? நோ டவுட்ஸ்ல? தேங்க்யூ.